அந்த அந்த லேடிய வந்து 8 பேர் சேர்ந்து கொண்ட குழு வந்து கற்பழிச்சுட்டு, அதே மாநிலத்தை சேர்ந்தவங்க 10,00,000 அவங்க நஷ்டஈடு குடுக்குறாங்க. கலெக்டர். அதெல்லாம் அது எப்படி பார்க்குறீங்க? வேதனை வேதனை தப்பு தப்பு. 10,00,000 வந்து அந்த குடும்பத்தை காப்பாத்திருமா? போன உயிரை காப்பாத்திருமா? இல்ல மானத்தை அவங்க காப்பாத்து அவங்க இறக்கல சார். இல்ல இல்ல, பல உயிர்கள் போனது கூட கொடுக்குறாங்க. அதை சொல்றேன். இறக்குற அந்த மானத்தை விலை கொடுத்து வாங்கிட முடியுமா? அந்த 10,00,000 20,00,000 என்பதே பிரச்சனை இல்லை. அப்படிப்பட்டவர்களை விடக்கூடாது. இனி அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி இந்தியாவில் நடக்கக்கூடாது. அதற்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பதைத்தான் பார்க்க வேண்டுமே தவிர, இப்படி நிறைய நடக்குது. முன்னால குஜராத் கலவரத்தில் கூட ஒரு பெண்மணி பல பேரால கற்பழிக்கப்பட்டு அந்த 11 பேருக்கும் ஜெயில் தண்டனை கொடுத்து அதை ஜாமீனில் விடுக்கப்பட்டு அதை வரவேற்றார்கள். கற்பழித்தான வரத குழந்தைய கொன்னு அந்த தாயை கற்பழித்து ஜெயிலுக்கு போனவன மறுபடியும் ஜாமீன்ல வாங்கி எடுத்து அவனுக்கு பாராட்டு விழா ஊர்வலம் நடத்தினாங்க. நாடு இது. அப்புறம் எப்படி மற்றவங்களாம் திருந்துவான்? ஆக அதுக்கெல்லாம் கடுமையான கொடுமையான சட்டம் வேண்டும், நடவடிக்கை வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப வந்து நீங்க சொன்னீங்க சினிமால வந்து நிறைய போதைப் பொருள் பழக்கம் வந்து உதயமாயிடுச்சு. ஸோ இதனால தான் ப்ராப்ளமே வருது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம ஜாபர் இருக்கார்ல, ப்ரொடியூசர் ஜாபர், அவரும் வந்து இது மாதிரி போதைப் பொருள் கடத்தல்ல வந்து ஈடுபட்டார் சொல்லிட்டு பெரிய இஷ்யூ போயின்னு இருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ப்ரொடியூசரா, ஒரு டைரக்டரா, ஆர்டிஸ்டா? இல்ல சார், ப்ரொடியூசர் பண்ணாருன்றதை விட தனி ஒரு ஜாபர் போதைப் பொருள் வியாபாரம் பல காலமா பண்ணியிருக்கார். அதுல வர்ற வருவாயில ஒரு படம் எடுத்திருக்கார். ஆக ஒரு ப்ரொடியூசர் சினிமாவில் ஈடுபட்ட காரணத்தால் அது பெரிதுபடுத்தப்படுகிறது. ஆனால் அந்த போதைப் பொருள் செய்தவர் யாரா என்ன தொழில் செய்தாலும், படம் எடுத்திருந்தாலும் சரி, அல்லது அம்பானி அதானிக்கு தொடர்புடையவர்களாக இருந்தாலும் சரி. இப்போ குஜராத்தில் பார்த்தீங்கன்னா அந்த துறைமுகத்திலிருந்து நிறைய போதைப் பொருள் கடத்தப்படுகிறது. வெளிநாட்டிலிருந்து போதைப் பொருள் வருகிறது. மத்திய அரசு பொறுப்பு இல்லையா? கட்டுப்படுத்த வேண்டியது யார்? மத்திய அரசு. பிரதமர் கூட இங்கே வந்து தமிழ்நாட்டில் போதைப் பொருள் அதிகமாக வெளிநாட்டிலிருந்து தான், ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகள்லேருந்து குஜராத் மூலம் வந்து அது பல மாநிலங்களுக்கு போவதா சொல்றாங்க. அப்போ மத்திய அரசு என்ன பண்ணுது? மாநில அரசு தவறு செய்தா தண்டிக்கணும். மத்திய அரசு கட்டுப்படுத்த வேண்டிய போதைப் பொருளை கட்டுப்படுத்த வேண்டியது மத்திய அரசின் முழு பொறுப்பு. ஆகவே இதை தமிழகத்து மேல பழி சுமத்திவிட்டு பிரதமர் போனதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். திரையரங்குக்கு வந்து மக்கள் வருகை கம்மியாயிருச்சு அப்படிங்கிறதுக்காக ரீரிலீஸ் பண்றது, ப்ளஸ் வந்து ஐபிஎல் போன்ற முக்கிய போட்டிகளை வந்து திரையிடுறதுக்கு அரசாங்கத்துக்கிட்ட அனுமதி கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி பிரச்சனையை போயிட்டு இருக்கும்போது மஞ்சுமால் பாய்ஸ் அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆகி பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு. நல்ல கதை ஓடுங்கிறத அது நிரூபிச்சிருக்கு. அதை எப்படி சார் பார்த்து? உண்மை உண்மை, அருமையான விஷயம். நல்ல படங்கள் ஓடும். குட் நைட், இருகப்பற்று, இப்படி சின்ன சின்ன படங்கள்லாம் பெரிய படம் ஆயிடுச்சு. கேரளாவில் எடுத்த மஞ்சுமால் பாய்ஸ் அற்புதமா ஓடிட்டு இருக்கு, பெரிய படம் ஆயிடுச்சு. தமிழ்நாட்டில் எடுத்த பெரிய படம் கூட சில சின்ன படம் ஆயிடுச்சு. ஆகவே நல்ல படம், கதைக்கு நீங்க கதாநாயகனை தேர்ந்தெடுக்கணும். கதை தான் ஹீரோ. அப்படிப்பட்ட படம் தான் அது. கேரளாவில இருந்து ஒரு 10 இளைஞர்கள் கொடைக்கானல் வர்றாங்க. அதுல ஒரு இளைஞன் தவறி விழுந்துடுறான், அவனை காப்பாத்துறாங்க. இதான் விஷயம். நீங்க சக்தே இந்தியான்னு ஒரு படம் ஷாருக்கான் பண்ணார், ஹாக்கி மேட்ச், சிம்பிள் கதை மட்டும்தான் போச்சு. ஆனா அதே தமிழ்ல பிகில்னு ஃபுட்பாலை வச்சு பண்ணாங்க. என்ன கதை, எத்தனை 1000 கோடி செலவு. படம் அந்த அளவுக்கு இல்லை. அப்படி ஹீரோக்காக கதை எழுத விட்டுட்டு கதைக்காக இன்னொன்னு ப்ளூ ஸ்டார் நாயகி, என்னது பொம்மை நாயகி, ரஞ்சித் எடுத்த படம் சார். ஒரு கிராமம் அடித்தளத்து மக்களை வச்சு அற்புதமா பண்ணியிருக்கார் சார். செலவே இல்லை. என்ன வேணுமோ அந்த படத்துக்கு. அதுவும் கிராமத்து மக்களை, நடிகர்லாம் இல்லை. உங்களுக்கு பொம்மை நாயகில யோகி பாபு ஹீரோ, மீதியெல்லாம் கிராமத்து மக்கள், படிக்காத மக்கள். அப்படி நேச்சரா பண்ணியிருக்கார்.
பரியேறும் பெருமாள்ல இருந்து ரஞ்சித் சாதித்து கொண்டிருக்கிறார். அவரை ஃபாலோ பண்ணுங்க, படங்கள் ஓடும். ப்ளூ ஸ்டார் கிரிக்கெட்டை வச்சு நேச்சரா சார்பட்டா பரம்பரைன்னு ஒரு படம் பண்ணாரு. இப்போ கிரிக்கெட்டை வச்சு ப்ளூ ஸ்டார், நீட்டு பிக்சர், வெரி நீட் பிக்சர். ஆடம்பரம், குரூப் டான்ஸு, கட்டி அணைக்கிறது, காதல் லைட்டா இருக்கும், சின்னதா இருக்கும். ஆக அப்படி கதை களத்துக்கு முக்கியம் கொடுத்தால் மஞ்சுமால் மாதிரி எல்லா மக்களும் படம் பார்ப்பார்கள். இந்த படமும் குட் நைட்டும் அதே மாதிரி தான். ஆகவே நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து நல்ல நடிகர்களை போட்டு எடுங்கள். பெரிய பட்ஜெட் எல்லாம் இனி வேலைக்கு ஆகாது. நன்றி, வணக்கம். சார் லாஸ்ட் ஒரே விஷயம். அஜித் சார் வந்து இப்ப வந்து ஹாஸ்பிட்டல் வெறும் டென்டிஸ்ட் தான் போயிருக்காரு. ஆனா வந்து ஒரு பெரிய செலிபிரிட்டி இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆனா ரொம்ப பேசும் பொருள் ஆயிடுச்சு. எல்லாருமே கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. விடாமுயற்சியில படம் பண்ணிருக்காரு. அதுல இருந்து அவர் வந்து அட்மிட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பேசும் பொருள் அவருக்கு எப்படி சார் பாக்குறீங்க ஒரு ஆக்டரை? நடிகர் பண்ண எல்லாரும் சேர்ந்துதான் அதை பண்றாங்க. எல்லாரும் சேர்ந்தா மீடியாக்கள் தானே பண்றோம். வேற யார் பண்றா? மீடியாக்கள் பண்ணலன்னா யாருக்கு தெரிய போகுது? ஆக சினிமா நடிகர்கள்னா அதை உடனே எல்லாரும் கூடி அதை பெருசா எடுத்து பெருசு பண்றது தவறான விஷயம். அவரும் மனிதர் தான். ஆக அதெல்லாம் பெருசு பண்ண வேண்டாம். அவர் யாரையுமே மதிக்கிறதும் இல்லை. அவரை நாம தான் பெருசு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரசிகர்கள் உயிரை வச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா அவர் ரசிகர்களையும் பார்க்கறது இல்லை, மக்களையும் சந்திக்கிறது இல்லை. ரசிகர் மன்றத்தை கலைச்சிட்டார், அது அவர் இஷ்டம். மக்களை சந்திக்கிறது இல்லை. வீடு விட்டா ஸ்டுடியோ, நடிப்பு, இவ்வளவுதான். அவரை நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அது இந்த மக்கள் செய்கிற தவறு. நன்றி, வணக்கம்.